ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 1/8/2025 ஒரு சில முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப் தெலங்கானா ஸ்பீக்கர் ஓவர் டிஃபெக்ஷன் ப்ளீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில இந்த பாலிட்டிக்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு லா இருக்குது. அதாவது டக்குன்ட்டு அவங்க நினச்ச டைமில் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக முடியாது. அதாவது இது ஏன் முதல்ல எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 1967 வந்து பார்த்திங்கன்னா ஆயாராம் ஜியாராம் அந்த பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ்லாம் வராமல் இருக்கணும் இதுக்கப்புறமா அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட், ஒரு லா மூலியமாகவே எடுத்துகிட்டு வந்தது தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது. இது ஆக்சுவலி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இப்போதைக்கு இருக்குது. பட் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கான்னு பார்த்திங்கன்னா இல்லை. இது வந்து 52nd அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றத வந்து 10th ஷெடியூலில் கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது இன்கேஸ் இந்த மாதிரி ரொம்ப மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிட்டிக்ஸ்லேருந்து இன்னொரு பாலிட்டிக்ஸ்க்கு மாறிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் தான் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2024 தெலங்கானா நடந்ததில் பாரத் ரக்ஷா சமிதி அப்படின்ற ஒரு கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஆக்ட்டுமே எடுக்கலை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொஷின் மார்க்கை எழுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி எதுக்காக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு சில விஷயம் இம்பார்ட்டண்டான எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆயாராம் ஜியாராம் அந்த பாலிட்டிக்ஸ் 1967 நடந்த மாதிரி இதுக்கப்புறமா நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், ஏன்னா வந்து காசு கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கட்சி மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய மணியோடைய பவரை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், வந்து நிறைய கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய, அதாவது அந்த ஆக்சுவலி எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் ஜியாராம் அப்படின்ற ஒரு கேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே நாள்லேயே 3 கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தாவியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மெயினாக நம்மளுடைய பொலிட்டிக்ஸை ஸ்டேபிளாக இருந்தால் தான் நம்மளுடைய கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வரப்பட்ட லா தான் இது. ஸோ இது ஜென்ரலாக மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் தென் வழக்கம் போல் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை தமிழ்நாடு சென்னையில். எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது நம்ம இதாக சொன்னதுனால, ஸோ அந்த டேரிஃப் வார் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே நல்லாவே நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரியும். இதை பற்றி நிறைய வாட்டி நம்ம இதிலே போட்டாச்சு. அதாவது நம்ம அந்த ஜிஎம் கிராப்ஸ் அந்த டைரி ப்ராடக்ட்ஸை வந்து அலோவ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து டேரிஃப் கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா August 25 வரைக்கும் நமக்கு வந்து அந்த இது இருக்குது. பட் ஆனால் நம்ம August 1 இப்போ நம்ம ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போவும் நம்ம சொல்லாததுனால இப்போ அதில் இந்த August 1 பார்த்திங்கன்னா 25% நம்ம வந்து டேரிஃப் கட்டணும். ஸோ இதனால் நிறையவே நமக்கு வந்து டெக்ஸ்டைல், ஃபார்மசியூட்டிக்கல், இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸு, ஸ்பைஸ், ரைஸ் இது மட்டும் இல்லை, எல்லாம் நம்ம இங்கேருந்து என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோமோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அமெரிக்காவுக்கு, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 25% டேரிஃபு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ இந்த டீல் முடிப்போம் அப்படின்றது, எப்படி முடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஜிஎம் கிராப்ஸ் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். இதெல்லாம் தாண்டி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இம்போர்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளோடைய ஃபார்மர்ஸை நம்மளே அழிக்கிற மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளாம் கன்சிடர் பண்ணி இந்த டீல் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணணும். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நார்மலாகவே வந்து டேரிஃப் வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியாக வந்து இந்த ரஷ்யா கூட நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா ரஷ்யா சாங்ஷன் ஆக்ட் மூலிமா ஆயில் அண்டு கேஸ் அங்கேருந்து வாங்குகிற எல்லா கண்ட்ரிக்குமே 500% வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இதுலேயுமே நம்ம வந்து மாட்டியிருக்கோம். ஸோ மற்ற எல்லா கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட 56 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேரிஃப் போட்டிருக்காங்க.
இருந்தாலும் நம்ம ரொம்ப ரஷ்யா கூட அட்டாச்சாக இருக்குது. நம்மளுடைய மிகப்பெரிய ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா வந்து நமக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லி நேஷன். ஸோ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இவங்க கூட நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த 50 அதாவது அப்படி பண்ணால் 500% டேரிஃப் அப்படின்ட்டு சொன்னதுனால இந்த 56 கண்ட்ரீஸ்லேயும் நமக்கு ரொம்ப அதிகமான டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. த ஹையர் யூஎஸ் டேரிஃப்ஸ் பிளேஸ் இந்தியா அட் அ ரிலேட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது தான் வந்து இங்கே இது பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது வந்து ஈஸி ஃபைனலைசர்ஸ் எலக்டோரல் காலேஜ் லிஸ்ட் ஃபார் விபி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் அப்படின்றது நடத்தணும் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே நம்ம ஜென்ரலான பேசிக்கான விஷயங்கள் நிறைய வாட்டி நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் அவங்கள பற்றி நம்ம எந்த ஆர்டிக்கல் பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 63லேருந்து 71 வரைக்கும் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் அவங்கள பற்றி இருக்குது. இசிஐ அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க. இது தாண்டி முனிசிபல் அண்ட் தென் பஞ்சாயத்துக்கு வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இவரோட மெயினான ரோல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் இன்கேஸ் இல்லைனா பிரசிடெண்ட் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணுறது, அந்த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் இருக்கிறது. அண்ட் தென் மெயினாக அந்த ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பெர்மனண்ட்டான ரோல். ஸோ இன்கேஸ் வைஸ் பிரசிடெண்ட் இல்லாதப்போ அது யார் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா டெப்டி சேர்மேன் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருப்பார். ஸோ அவங்க தான் அவங்களுடைய கடமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஃபைனலைசஸ் எலக்டோரல் காலேஜ் லிஸ்ட் ஃபார் விபி எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் யார் ஓட்டிங் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா 2 ஹவுசஸில் இருக்குது. அதாவது அப்பாயிண்ட் பண்ணவங்களும் அதாவது பிரசிடெண்ட் மூலியமாவோ இல்லை சம்திங் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸு செக்டார்ஸ். ஸோ ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செக்டார்ஸ் எல்லாம் வச்சு நாமினேட் பண்ணுவாங்களே. ஸோ அவங்க அண்ட் தென் எலெக்ட் ஆகிட்டு வந்தவங்க. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஷார்ட்டான ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் 4.6 crore கேசஸ் பெண்டிங் இன் லோவர் கோர்ட் சேஸ் சென்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு டேட்டா மாதிரி தான். அதாவது இருக்கிறதுலே நம்மளுடைய கோர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் தென் ஹை கோர்ட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி நம்ம இருக்கு இல்லையா. ஸோ இதில் இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா எந்த கோர்ட்டில் வந்து ரொம்ப அதிகமான கேசஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவலில், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப லோ லெவலில் இருக்கு இல்லையா லோவர் கோர்ட்ஸ், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான பெண்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹை கோர்ட் இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ கம்மியான பெண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ரொம்ப அதிகமான பெண்டிங்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து டேட்டாவோடு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 87,000 அதாவது 86,723 கேசஸ் பெண்டிங்காக இருக்குது. ஹை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 63,29,222 கேசஸ் பெண்டிங்காக இருக்குது. பட் சபார்டினேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் நார்மலான கோர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.6 crore கேசஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் நம்ம அது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்கு ஜட்ஜு வேகன்சிஸ் அண்ட் தென் நிறைய கோர்ட்டில் வேகன்சிஸ் நிறைய இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரெக்வஸ்ட்டாக எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி 8,200 கேசஸ்க்கு ஒரு ஜட்ஜ் தான் இருக்காங்க.
ஸோ ஜட்ஜு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு இஸ்டு பாப்புலேஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ பெண்டிங்க்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் டு பாப்புலேஷன். அதாவது ஒரு 15 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க டோட்டலாகவே. ஒரு 10 lakh பாப்புலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. ஸோ பட் ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு 50 ஆச்சு வேணும் அப்படின்றது தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி ஜட்ஜஸ் அதான் 8200 கேசஸ்க்கு ஒருத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜாக இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வேக்கன்சிஸ் டிலேஸ் இருந்தோம், பட் ஆனால் நம்மளால் அதை அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இது பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய குட்டி குட்டி ஸ்டேட்ஸ் லைக் இந்த ஒரு பீகார் அண்ட் தென் உத்தரப்பிரதேஷ், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. ஜுடிஷியரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாகவே நினைக்காம அவ்வளோவா நிறைய சும்மா அதுக்குன்ட்டு பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கம்மியாகவும் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பேக்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெண்டிங்காக இருந்தால் ஃபார் ஷுர் வந்து நம்மளுடைய மக்களுக்கிடையே நம்மளால் ஒரு நம்பிக்கைன்றது ஏற்படுத்த முடியாது இல்லையா. அண்ட் தென் குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆகிட்டே இருக்கிறதுக்காக ஒரு வழிவகை மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து தட்டி கேட்க இப்போது ஆல்ரெடி அத்தனை கேசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் வந்து பப்ளிக்ஸ் கிட்ட வந்து ஏற்பட்டுரும். நம்ம அங்கே போனாலும் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது அப்படின்னு, ஜஸ்டிஸ் டிலே ஆகும், ஜஸ்டிஸ் அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறவாங்க. ஸோ நிறைய நம்மளுடைய ப்ரிசன்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம பப்ளிக் லைக் கவர்மெண்ட் சைட்லேருந்து யோசிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ப்ரிசன்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடடாகவே இருக்கும். ஏன்னா வந்து கேசஸ் மூவ் ஆகலை அப்படின்னும் போது ஃபார் ஷுர் வந்து அக்யூஸ்டெல்லாம் வந்து ப்ரிசனில் தானே இருப்பாங்க, ஜெயிலில் தானே இருப்பாங்க. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே நம்ம தான் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ எக்கனாமிக் லெவல்லையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இடையூறு ஏற்படுத்தும். அதை தாண்டி சோஷியல் காஸ்ட் அவங்களோட ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படும். ஸோ அவங்களுக்குமே வந்து நம்ம கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி நிறைய எரோஷன் ஆஃப் ரூல் ஆஃப் லா, அதாவது நிறைய அவ்வளோ கண்டுக்காமல் குற்றச்சாட்டுகள் நிறைய ஆகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி பெண்டிங்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலோடைய நோக்கமாக இருக்குது. மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அதே இந்த மலேரியா பற்றி சொல்லியிருக்காங்களா, இது ரொம்பவே ஆக்சுவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒரு ஜென்ரலாக மலேரியானா என்ன, ஜென்ரல் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். ஸோ பிளாஸ்மோடியம் அப்படின்றது மூலியமாக மலேரியா காஸ் ஆகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல் அனஃபிலஸ் அப்படின்ற அதால் தான் வந்து அதான் வெக்டார். ஸோ அது வந்து இந்த பிளாஸ்மோடியம் எடுத்துகிட்டு வந்து ஸோ நம்மளுடைய பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து மலேரியா டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தோடைய பாதி லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நார்மலாகவே மஸ்கிட்டோவில் நடக்கும், பாதி லைஃப் சைக்கிள் நம்மளுடைய ஹியூமனில் நடக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மோடியமுடைய நேச்சர். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸை பிரேக் பண்ணிடும். ஸோ நம்ம வார்மாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் தான். ஸோ அதை பிரேக் பண்ணிடும் அப்படின்னும் போது நமக்கு நிறைய குளிர ஆரம்பிச்சிரும், நம்மளால் குளிர் தாங்க முடியாது, ரொம்ப சில்னஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மலேரியா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. ஏன்னா நிறைய இப்போ கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணாங்க. 2015 23 வரைக்குமே மலேரியா டெத்தை 80% வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணோம். ஸோ நிறையவே ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மலேரியாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ சடனாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹைக் ஆகிருக்கு. ஒரு ட்ரைபல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் அண்ட் சத்தீஸ்கர் பக்கம் இருக்க ஒரு ட்ரைபல் ஏரியாவில் சடனாக இந்த மலேரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம பேசிக்காக என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம், நார்மலாக இது வந்து ரைஸ் ஆகிறதுக்கு ஸ்டாக்னேட் வாட்டர் தேவை. ஸோ ஸ்டாக்னேட் வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் அப்படி ஸ்டாக்னேட் வாட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சம் கெரோசின் ஊற்றி வைக்கலாம். ஸோ அதனால் வந்து அது சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்காது. ஸோ வந்து ரொம்ப க்ளீன்லினஸாக சானிடேஷனாக இருந்தோன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பாகவே இருக்கலாம்.
அண்ட் தென் நிறைய இந்த கம்பூசியா ஃபிஷ் எல்லாம் நம்ம வளர்த்தோம்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ் சாப்பிட்றோம். ஸோ அந்த வெக்டாரை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். அது உள்ளே இருக்க பிளாஸ்மோடியமும் நம்ம எதுவும் பண்ண முடியும். லைக் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த வெக்டாரை தான் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஜெனட்டிக்காகவே வந்து இன்ஜினியரிங் மெத்தட் இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நிறைய மஸ்கிட்டோஸை கொஞ்சம் ஸ்டெராயில் ஆக்குற மாதிரியான நிறைய மெக்கானிசம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன் நிறைய சோஷியல் மீடியாஸில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்மளுடைய நம்மளுடைய எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2030 இந்த மலேரியாவே எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயின் கோல். பட் ஆனால் இப்போ மறுபடியும் ஹைக் ஏறி இருக்குது அப்படின் போது அது வந்து நியூஸ்லேயும் வந்திருக்கு. கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அதுக்கு வந்து கொஞ்சம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கிடுறாங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் நிறைய வந்து நம்ம மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ வெக்டார்ஸை தான் மெயினாக நமக்கு டார்கெட் பண்ண போகிறோம். வெக்டார்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். வேக்சின்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வர போகிறோம். அண்ட் தென் ஆன்டிபாடிஸ் புதுசாக ஒரு சில ஆன்டிபாடிஸ் அந்த நியூ ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸோ இது கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி நிறைய டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் பண்ணி அண்ட் தென் இந்த வெக்டார்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலிமா ஒரு ஃபைவ் விஷயம் சொல்லியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. வேக்சின்ஸ் புதுசாக தயாரிக்க போகிறாங்க. அண்ட் தென் புதுசாக ஆன்டிபாடிஸ் மேக் பண்ண போகிறாங்க. புதுசாக ட்ரக்ஸ் மேக் பண்ண போகிறாங்க. டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. நம்ம வெக்டாரான மெயினாக மஸ்கிட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 5 தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஜென்ரலாக நம்ம இந்த பிளாஸ்மோடியம் 4 டைப்பு கொலையா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மெயினாக. ஸோ அந்த 4 டைப்ஸ் அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.